பட்டாசு படுதா அவங்க மாசுபடுதா அப்படி தான் அங்கே யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் அனல் மின் நிலையங்களுக்கு எதிராக, குப்பை எரிவுலைக்கு எதிராக போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பட்டாசு என்பது அந்த 2 நாளில் குவிச்சு எல்லாரும் தெருவா வீதி வீதியாக வீடு வீடாக வெடித்து ஒட்டுமொத்தமாக ஒரு புகை மண்டபமாக ஒரு கேஸ் சேம்பராக நாம் நகர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொதுவாக ஒரு உலக சுகாதார நிறுவனம் சொல்வது என்பது காற்றோட குறியீட்டு 10 ppm 50 ppmங்கிறாங்க. அது எப்போவுமே சென்னையில் டெல்லியில் இருந்தது இல்லை. 50 ppmலாம் எப்போவுமே சென்னையில் இருந்தது இல்லை. அது 2.5 நுண்துகளா அல்லது 10 நுண்துகளாக பொறுத்து அளவுகோல் மாறலாம். ஆனால் எப்பொழுதுமே 10 50 சென்னையிலையும் டெல்லியும் இருந்ததே இல்லை. எப்போவுமே 100 தான் இருக்கும். சில ஸ்தலங்களில் 70 இருக்கும், 100 தான் இருக்கும். ஏற்கனவே நாம் மோசமாக காற்றை சுவாசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாசு வெடிக்கிறது பார்த்திங்கன்னா 300 400 700 800 போகும் சில நேரங்களில். ஏன்னா அவ்வளவு பட்டாசுகள் நாம் 2 நாட்களில் வெடிக்கிறோம். அப்போ நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, நமக்கு நாமே தலையில் கொள்ளிக்கட்டை வைத்து சொரிந்து கொள்வதுதான் பட்டாசு வெடிப்பது. தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரும் எந்த விதமான நம்பிக்கைக்கு எதிராகவும் கிடையாது. அதாவது அவங்க விருப்பம், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பட்டாசு நீங்கள் வெளியில் வெடிக்கும் பொழுது பிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை நாம் விளைவிக்கிறோம். பிற உயிர்களுக்கு நாம் தீங்கு விளைவிக்கிறோம். பறவைகளும் விலங்குகளும் பயந்து ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பட்டாசு வெடிச்சட்டத்தில் குழந்தைகள் அலறுவதை நாம் பார்க்க முடியும். நமக்கு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் நமக்கு ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதில் இருக்கின்ற கன உலோகங்கள் அலர்ஜிலேருந்து ஆரம்பித்து கேன்சர் வரை காரணமாகக்கூடிய கன உலோகங்கள் தான் பயன்படுத்தப்படுது. இதை எத்தனை நாளுக்கு நாம் அனுமதிக்க போகிறோம்?